வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேயர்கள் நிறைய பேர் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி கண்டிப்பாக பேசுங்கன்னு நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஏற்கனவே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நான் ஒரு சேனலில் பேசியிருக்கேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேருக்கு மேலே அதையும் பார்த்துருந்தாங்க. மேபி அவங்கெல்லாம் வேறு பார்வையாளர்கள் போல் இருக்குது. நம்ம பார்வையாளர்கள் அங்கேயும் பார்த்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் நான் போடாமல் இருந்தேன். ஸோ நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி இன்றைக்கி பேசலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன், இதுதான் அந்த நபரோட பெயர். இவர் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேருந்தே கொஞ்சம் எப்போதுமே ஏமாத்து வேலையிலேயே தொடங்கிய ஒரு நபர் தான். பள்ளி கல்வியிலலாம் கொஞ்சம் நல்லா வேகமாக படிக்கக்கூடிய நபராக இருந்திருக்கிறாரு. 2 தடவை டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 16 வயசுலேயே 15-16 வயசுலேயே பள்ளி இறுதி படிப்பே முடிச்சுட்டு காலேஜுக்கே போயிட்டார். அப்புறமும் காலேஜில் போயிட்டு மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருக்கிறாரு. அதையும் முழுசாக முடிக்காமல் போய் ஃப்ரான்ஸில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இவர் முதல்ல வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் கணிதத்தில் கொஞ்சம் திறமை வாய்ந்தவர். அந்த கணித திறமையை பயன்படுத்தி வெஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவரை சந்திக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதிலேருந்து தான் இவரது வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. என்னென்னா, இவர் முதலில் அங்கே போய் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் கணக்கு வழக்குகளை கையாண்டேன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரிகளை குறைப்பதற்கு, வரி கட்டுற வரியை குறைப்பதற்கு என்னால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு இவர் போய் சொல்கிறார். அப்படி சொல்லி தான் அவருக்கு செஞ்சு காட்டினோடனே அந்த கணக்கு வழக்கு எல்லாம் ஏமாத்து வேலையெல்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணுறாருன்னொடனே கூடவே வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பெல்லாம் அறகுறையாக விட்டுட்டு வந்த ஒரு நபர் தன்னுடைய கணித திறமையை பயன்படுத்தி, ஏமாத்து வேலை திறமையையும் பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களோடு இவர் அசோசியேட் ஆகிட்டார். இந்த அசோசியேஷனுக்கு பிறகு தான் அந்த தீவு ஒன்று உருவாகுது. அந்த தனி தீவு, அதில் ஒரு தனி ரிசார்ட்டு, அதெல்லாம் உருவாக்கின பிறகு தான் இவர் இந்த பணக்காரர்களின் வக்கிரங்களுக்கு தீனி போடும் வெறும் வேலையை செய்கிறார். உலகம் முழுவதுமே இது ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை ஒன்று இருக்குது. என்னென்னா, வயதான பிறகு, இது பெண்களுக்கு, ஆண்களை மட்டும் நான் சொல்லலை, பெண்களும் அதில் இருக்காங்க. வயதான பிறகு தன்னை விட மிகவும் வயது குறைந்த ஒருவருடன் உடலுறவு வைத்து கொண்டால் தனக்கு இளமை மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. அது இன்றைக்கி நேற்று வந்த சிந்தனை கிடையாது. பல நூற்றாண்டுகளாக இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வயசு கம்மியான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவங்க கூட உடலுறவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆயுள் பெருகும், உங்களுக்கு இளமை மீண்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. அந்த சிந்தனைக்கு காரணமே பார்த்திங்கன்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய அபரிதமான பணம். அந்த பணத்தின் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு தேவையில்லாத வக்கர சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். இப்போ ஏன்னா உங்களுக்கு சாதாரணமான மனிதர்களுக்கு அவர்களுக்கு அன்றாடம் பொழப்ப பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பணக்காரன் ஆகிட்டானா கூட அவனுக்கு என்னவாக இருக்குன்னா, அந்த பணத்தை மேலும் பெருக்குவது, அதுக்கு உண்டான உழைப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்களோட கவனம் இருக்கும். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அவர்கள் தினமும் அந்த தொழிலில் செய்ய வேண்டிய வேலைகள்னு எதுவுமே இருக்காது. ஆல்மோஸ்ட் எதுவுமே இருக்காது. அலுவலகத்துக்கு வர்றது, சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிறது, அப்புறம் கிளம்பி போகிறது, இந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர பெருசாக, ஏன்னா அதை மற்ற எல்லா வேலைகளும் செய்வதற்கு ஆட்கள் இருப்பாங்க. ஒரு சில நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா எம்டின்னு ஒரு போஸ்ட்டே இருக்கும். அதுக்கு ஒருத்தர வேலைக்கு சம்பளத்துக்கு வச்சுருப்பாங்க. எம்டின்ற போஸ்ட் நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறது எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோம், மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொன்னால் அவர் கம்பெனி ஓனர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில பெரிய நிறுவனங்கள் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்டுக்கே ஒரு ஆளை சம்பளத்துக்கு வேலைக்கு வைப்பாங்க. அந்த அளவுக்கு அது வளர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முதலாளிக்கு அந்த நிறுவனத்தில் டெய்லி உட்காந்து செய்கிறதுக்கு பெரிய வேலைகள்லாம் எதுவுமே இருக்காது. அப்போது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஏதாவது மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு பெரிய டீல் சைன் பண்ணுறது, வேறு அரசாங்கத்தோடு பேசி எங்கள் நிறுவனம் உங்கள் நாட்டுக்கு வந்ததுன்னா அதுக்கு என்ன உதவி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள், இதுக்கு மட்டும்தான் போவாங்களே தவிர மற்றபடி வேலையே இருக்காது.
ஆனால் பணம் கழுத்து வர காசு அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி கழுத்துக்கு மேலே வர காசு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? பொழுது போகாதுன்றப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஓரளவுக்கு புதிய பணக்காரர்கள் அப்படி இப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பேங்காக் போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், அப்படி இப்படின்னு எங்கேயாவது இப்போ வெளிநாடுகள்லாம் சுற்றுவாங்க. இவர்களுக்கு வெளிநாடு போகிறது கூட ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக தோணாது. அப்போது எதுவுமே ஒரு பொழுதுபோக்காகவே தோன்றாத அளவுக்கு ரிச்சாக இருக்கிற நபர்களுக்கு தான் இந்த மாதிரி பர்வர்ஷன்லாம் வரும். இப்போ இந்த பர்வர்ஷனை பயன்படுத்தி கொண்டு இந்த எப்ஸ்டீன் என்னும் நபர் இவர்களுக்கு மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இதில் முக்கியமாக எங்கே நடக்குதுன்னா, இந்த பிரேசில் போன்ற தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து தான் இளம் குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகளை அங்கே இருந்து டிராஃபிக்கிங் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறது. ஏன்னா இவனுக்கு சொந்தமாக ஃப்ளைட்டே வச்சுருக்கிறான். நேராக இவனே ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறி தூக்கிட்டு வந்துடுவான்ற மாதிரி இருப்பாங்க. அந்த நாடுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகள். அங்கே குழந்தைகளை பணத்துக்காக சொந்த குழந்தைகளையே விற்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. அதில் அவன் போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டுக்கு பேர் லோலிட்டா எக்ஸ்பிரஸ்ன்னு பேர். அது லோலிட்டா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. என்னென்னா இது இருக்குது பாருங்கள், இந்த போர்னோகிராஃபி. அந்த போர்னோகிராஃபியில் லத்தீன் அமெரிக்க டீனேஜ் பெண்கள் நடிக்கக்கூடிய வீடியோவாக இருந்தால் அது இந்த வீடியோவுக்கு லோலிட்டா வீடியோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேடி படித்து பார்த்து சொன்னது தாங்க. உடனே வந்துடாதீங்க அப்பா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்ன்ட்டு. அந்த லோலிட்டா எக்ஸ்பிரஸ்னால் லோலிட்டானா என்னன்னு தேடி பார்க்கும்போது இப்போ அப்போ தான் தெரியுது, அந்த போர்னோகிராஃபி உலகத்தில் இதுபோல் 13 வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆனால் போர்னோகிராஃபியில் கீழே போட்டிருப்பான் ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் அபவ் 18 years old அப்படின்னு போட்டிருப்பான். அதை இதில் சில பேர் என்ன போடுவாங்கன்னா ஜஸ்ட் 18 year old கேர்ள் அப்படின்னு போடுவாங்க. அந்த வீடியோவில் 18 வயசு தான் ஆன, கரெக்டாக அப்போ தான் ஆன பொண்ணு தான் இது அப்படிங்கிறப்ப இந்த வக்கரம் பிடித்தவர்களுக்கு அந்த சிறு குழந்தைகள் 18 வயசுனாலும் அதுவும் ஒரு குழந்தை தான், சின்ன குழந்தை தான், அப்போ தான் +2 முடிச்சிருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு குழந்தைகளை கூப்பிட்டு இவங்க இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சு இதுக்கு அவனோட மனைவி ஒருத்தவங்க மேக்ஸ்வெல்னு பேர், அவங்க மனைவியாக பார்ட்னரான்னு தெரியாது, அவங்களும் உடந்தை. இவங்க இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பெருசாகும்போது பலர் வழக்குகளை தொடுக்க, அந்த வழக்குகள் வந்த பிறகு 2005 அந்த மேக்ஸ்வெல் தண்டிக்கப்படுகிறார். இவருக்கு ஒரு குறைந்தபட்ச தண்டனை மட்டும்தான் கொடுக்குறாங்க. என்னென்னா நான் ஐ வில் ப்ளீட் கில்ட்டி அப்படின்னு சொல்கிறார். நான் நீங்கள் சொல்கிற சில குற்றங்களை ஒத்துக்கிட்டா எனக்கு தண்டனையை கம்மியாக கொடுங்க அப்படின்னு. அப்போவும் அந்த தண்டனை காலத்துலேயும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 6 நாள் பரோலில் இருப்பாராம். வாரத்தில் 1 நாள் தான் ஜெயிலில் இருப்பார், மிச்சம் 6 நாளும் பரோலில் தான் இருப்பார்ன்ற மாதிரியே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதுவும் ஒரு வருஷமாக 1.5 வருஷம் தான் ஓடி இருக்குது. அதோட வெளியே வந்துட்டார். அப்போது அமெரிக்க ஊடகங்கள் பூரா என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, அப்போ பணம் இருக்கிறவனாக இருந்தால் தப்பிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்வியை எல்லோரும் எழுப்பிய போது 2019 மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் போது உள்ளேயே ஜெயிலில் வச்சு அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின முழுமையான தகவல்கள் இன்னும் வெளிவரல. மீடியாவோட அழுத்தங்களின் காரணமாக இதுவரை கிளாசிஃபைடாக இருந்த அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே விசாரணைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீடியா அழுத்தத்தின் காரணமாக வெளியே வந்துருச்சு. அது கூட இவங்க நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு அது என்னது நம்ம இலுமினாட்டி ப்ராப்ளம் அது கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வக்கரம் பிடித்த பணக்காரர்களின் வேலை, சரியா? அவ்வளோதான். அதை அந்த கோணத்தில் தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு இதில் கான்ஸ்பிரசி தியரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் தொடர்ச்சியாக பல கான்ஸ்பிரசி தியரிகள் பரப்பப்பட்டு தான் இருக்குது. இதில் பெரும் அரசியல் தலைவர்கள் உள்ளே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மோடி உட்பட, இலான் மஸ்க் உட்பட, ட்ரம்ப் உட்பட இன்னும் பல நாடுகளின் தலைவர்கள் இந்த எப்ஸ்டீனோட ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி புகைப்படம்லாம் இருக்குது. ஆனால் இந்த வெறும் புகைப்படத்தை மட்டுமே வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியுமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரபலமானவர்கள் பல்வேறு இடங்களுக்கு போவாங்க. அப்போ பல்வேறு இடங்களில் யாராவது ஒருத்தர் டக்குன்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்னு கேட்பாங்க. அந்த புகைப்படங்களை பயன்படுத்திக்கிட்டு நானும் அவரும் எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்களாக பரப்புவாங்க. அதனால தான் யாரும் இப்போ இந்த பிரபலமானவர்கள், அரசியல் தலைவர்கள் போன்றவர்கள் இந்த புகைப்படம் எடுப்பதை மேக்சிமம் தவிர்ப்பாங்க.
அதை அப்படி எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விழா நடக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி விழாவில் புகைப்படம் எடுப்பதற்குனே ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு இப்படி வாங்க இங்கே நின்று எடுப்போம் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வந்தவன் வந்து நம்மை விரும்பி நம்ம கொள்கைகளை பிடித்து நமக்காக நம்மளை தலைவராக ஏற்றுக்கிட்டு வந்திருக்கானா, இல்லை நம்மள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோவை வச்சு வேற எங்கேயாவது ஃப்ராடு பண்ண வந்திருக்கானான்னு தெரியாது. அதனால் சீசன்டு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் பொது இடங்களில் சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை பரவாயில்ல விடுங்கன்ட்டு போயிடுவாங்க. அது காரணமே என்னென்னா, இந்த புகைப்படங்கள் தவறாக பயன்படுத்தப்படும். ஆனால் இங்கே பார்க்கக்கூடிய புகைப்படங்கள் பார்த்தா இவங்க போஸ் கொடுத்த மாதிரியே தான் இருக்குது. அதனால் இவர்களுக்கு தொடர்பு இருக்கான்றதை அந்த அமெரிக்க அரசாங்கம் தான் விசாரிக்கணும். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிற பாயிண்ட்டு? இப்போ கூட பார்த்திங்கன்னா NDTV என்க்ளேவ்னு ஒன்று நடந்தது, கான்க்ளேவ்னு. அங்கே பார்த்திங்கன்னா காலையில் முதல்ல வந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான ஒவ்வொரு அரசியல் கட்சியிலேருந்தும் முக்கியமான நபர்கள் எல்லாம் வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்தார், துணை முதல்வர் உதயநிதி வந்தார், அடுத்தால கமலஹாசன் வந்தார், கனிமொழி வந்தாங்க. இப்படி எல்லா கட்சியிலேருந்துமே எல்லாருமே வராங்க. அப்போ ஒரு பொது இடத்தில் வந்து புகைப்படம் எடுக்கணும்னு யாராவது கேட்கும்போது மாட்டேன்னு அவங்களால சொல்ல முடியாது. அப்படி மாட்டேன்னு சொன்னால் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரியும் வந்துடும். ஆனால் அந்த புகைப்படங்கள் எப்படி பயன்படுத்தப்படும்ன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் சிக்கல். அதாவது ஒரு பணக்கார நிறுவனம் இல்லை ஒரு அமைப்பு கூப்பிடும்போது பிரபலங்களால் மறுக்கவும் முடியாது, அது ஒரு சிக்கல். அப்படி தான் பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன்லேருந்து பல பேர் வந்து தாவூத் இப்ராஹிமோட ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டாங்க. அதனால் தாவூத் இப்ராஹிமுக்கும் அமிதாப் பச்சன் மற்ற எல்லாருக்குமே தொடர்பு இருக்குதுன்னு நம்ம வாய் புளிச்சதா மாங்காய் புளிச்சதான்ற மாதிரிலாம் பேச முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பிரபலமானவர்கள் கவனமாக இருப்பாங்க. விவரம் தெரிஞ்சவங்க. விவரம் தெரியாதவங்க தான் சில பேர் மொக்க மாதிரி மாட்டிக்கிறது. இன்னும் பார்த்திங்கன்னா பொது நிகழ்ச்சிகள் நடத்தும்போது புகைப்படம் எடுப்பதற்குனே ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி என்ன, அதோட டிசைன்லாம் போட்டு, ஏன்னா நாளைக்கு பின்ன அந்த புகைப்படத்தை வேறு யாராவது தவறாக பயன்படுத்த முயற்சி செஞ்சால் அதை பாருங்கள் இது வந்து இந்த நிகழ்ச்சியில் எடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் வெறுமனே ஒரு செவத்துக்கு முன்னாடி நின்று எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், அந்த புகைப்படத்தை கொண்டாந்துட்டு நான் என்ன சொல்லலாம், இது வந்து பார்த்திங்களா அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார், இந்த செவர் கூட பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப தானே செய்வீங்க. அதற்கு தான் பிரபலமானவர்கள் கவனமாக இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அப்படி கவனமாக இருந்த மாதிரி தெரியல. எல்லா புகைப்படங்களும் ஒரு தனிமையான இடங்களில் எடுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கணும். இது வந்து அந்த நபர் வந்து என்ன வக்கரமான விஷயங்கள் செஞ்சார் அப்படின்றதெல்லாம் உட்காந்து ஒவ்வொரு சேனல்லையும் விலாவாரியாக விளக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா செக்ஸ் ரீதியாக தவறாக குழந்தைகளை பயன்படுத்தினான் அப்படிங்கிறது அதை சொன்னாலே உங்களுக்கு புரியும். அதுக்கு மேலே அதை உட்காந்து விளக்கிட்டு இருந்தோன்னு வச்சிங்களேன், அதுக்கும் அந்த செக்ஸ் படங்களை பார்ப்பதற்கும் உள்ள விஷயத்தை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எதுவுமே கிடையாது அப்படின்றது என்னுடைய பார்வை. அதனால் அதை பற்றி நான் விரிவாக எதுவும் சொல்லலை. குழந்தைகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பர்வட்டான நபர் இவர். அது மட்டுமல்ல, அதுபோல் பல பர்வட்டான நபர்களுக்கு துணையும் புரிந்த நபர். அதன் காரணமாகவே அந்த பவர்ஃபுல்லான மனிதர்களால் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் எழுப்பப்படுகிறது. ஸோ அது பற்றி என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. இதுதான் எப்ஸ்டீன். அது வந்து ஒரு வக்கரம் பிடித்த ஒருவன். பணக்காரர்களின் தொடர்பு கிடைத்த போது அந்த குறுக்கு புத்தியும் வக்கரமும் சேர்ந்து அவன் பல்வேறு குழந்தைகளுக்கு கொடூரமான முறையில் என்னெல்லாமோ பண்ணியிருக்கான் அப்படின்றதோட புரிஞ்சுங்க. இந்த மாதிரி மிருகங்களிடமிருந்து நமது குழந்தைகளை பாதுகாத்து கொள்வது நமது பொறுப்பு அப்படிங்கிறதும் நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். குழந்தைகளெல்லாம் இப்படி விற்பாங்களான்னா விற்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது கூட ரீசெண்டாக ஒரு பத்திரிகையில் படித்தேன். ஹரியானாவில் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக கிராமப்புறங்களில் இருக்கும் பெண்களை 50,000 ரூபாய்க்கு விற்கிறார்கள் அப்படின்னு. குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 20-22 வயசில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த வீடு வந்து ரொம்ப வறுமையில் இருக்கும். ஒரு ஆள் வந்து 50,000 ரூபா தர உங்கள் பொண்ணை அனுப்பிச்சிங்கன்னா கூப்பிட்டு போய் அந்த முதலாளி கேட்குறாரு. அந்த முதலாளிக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அந்த பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருப்பான், அவன் மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்கும் வழி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண வேண்டியது, இது மாதிரி கிராமத்துலேருந்து பெண்களை கூப்பிட்டு வந்து
கூட வீட்டிலே வச்சுருந்து அந்த பொண்ணை கர்ப்பமாக்கினா என்ன செக்ஸ் வச்சுக்கிட்டு தான் கர்ப்பமான பிறகு அந்த 10 மாதங்களும் அந்த குழந்தைய டெலிவரி பண்ணுற வரை அந்த பெண்ணை வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு, எதுக்குன்னா அந்த குழந்தை அவன் குழந்தை அது வந்து ஆரோக்கியமாக பிறக்கணுன்னு அதுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து அந்த 10 மாதத்தில் அந்த குழந்தை பிறந்த மறுநாள் அந்த பெண் தெருவில் விடப்படுவாள். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஹரியானா நகரத்துலேருந்து, முக்கியமான நகரங்களில் இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன், அந்த நகரத்துலேருந்து தன்னுடைய கிராமத்துக்கு எப்படி போகணுன்னு கூட வழி தெரியாது. அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து செய்கிறது மிக சட்டத்துக்கு புறம்பான ஒரு குற்றச்செயல். ஆனாலும் அந்த பெண்ணின் சம்மதத்தோடு செய்கிறாங்கன்றதுனால அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதையோடு அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க ஊர்லேயாவது விட மாட்டுறாங்க. அந்த பெண்கள் திக்கற்று வீதிகளில் திரியிறாங்க அப்படின்னு சொல்கிற செய்தியெல்லாம் படிக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது போன்ற ஒரு விஷயந்தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸும். ஸோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பொதுவான செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இவ்வளோ தான். என்னால் இதில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் அதுக்கு மேலே நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இலுமினாட்டி கதை சொல்லுவாங்க. எப்ஸ்டீன் இன்னும் சாகலை, அவன் செத்ததாக காமிக்கிறதே பொய்யும்பாங்க. அப்படிலாம் நிறைய வீடியோஸ்லாம் வருது. அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பலை. அது வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி. மேலும் இந்த மாதிரி செய்திகளை பேசுகிறதுக்கும் எனக்கும் பிடிக்காது. ஏன்னா இதை பேசினோம்னாலே அது ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு பாரமாக அமைஞ்சிடும். ஒரு நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது இப்போ அந்த சிந்தனைங்க. ஏன்னா அதுக்காக படிக்கும்போது பல்வேறு வகையான செய்திகளை உள்ளே போகுமா, அதை விட்டு வெளியே அன்வைண்ட் ஆகி வர்றதே ரொம்ப கஷ்டம். அதனால தான் இதை பற்றி அதிகமாக நான் பேசுகிறதில்ல. மற்றபடி வேறு ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.